ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்தேன். லேட்டாக எழுந்து தோசை பல்லியம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நான் எப்படி வைப்பேன்னா, பருப்பு, தக்காளி, பூண்டை தனியாக வேக வச்சு வச்சுருவேன். தாளிக்க எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இப்போ அதிலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு சால்ட், டர்மரிக், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச பருப்பை மசிச்சு வச்சுருந்ததை எடுத்து இதில் ஆட் பண்ணிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா சூப்பரான சாம்பார் ரெடி. ஒரு முறை இந்த மாதிரி டைப் சாம்பாரை செஞ்சு பாருங்கள். சாம்பார் செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையும் அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கும் தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெலிஸ்டாவை பரதநாட்டியம் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.